Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's topic silicates. Silicates, the occurrence in the Earth's crust. அக்கரன்ஸ் அப்படின்னா இந்த பூமியோட மேற்பரப்பில் எங்கெல்லாம் சிலிகேட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். அபவுட் 90% ஆஃப் த எர்த்ஸ் crust இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிலிகேட் மினரல்ஸ், அலுமினோசிலிகேட்ஸ், கிளே ஆர் சிலிக்கா. அதாவது பூமியோட மேற்பரப்பில் 95% 95% ஆஃப் எர்த் crust இஸ் கம்போஸ்ட் எதனால ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா சிலிகேட் மினரல்ஸ், அலுமினோசிலிகேட் அதாவது அலுமினியம் கண்டெய்னிங் சிலிகேட், கிளே ஆர் சிலிக்கா. சிலிக்காவோட ஃபார்முலா வந்து SiO2 வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு. This make up the bulk of all rocks, sands and their breakdown products, clay and soil. அதாவது இது எதனால வந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா bulk of all rocks, அதாவது எல்லா பெரிய பெரிய பாறைகள் உடஞ்சி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாயில், மண் அண்ட் கிளேனா களிமண்ணாலோ, அடுத்து மணல், இதனால தான் வந்து எது கிடச்சிருக்கோம் அப்படின்னா இந்த சிலிகேட் மினரல்ஸ். இந்த சிலிகேட் மினரல்ஸ், அலுமினோசிலிகேட், சிலிக்கா இதுதான் 95% வந்து புவியோட மேற்பரப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஆர் சிலிகேட்ஸ். ஸோ நம்ம வந்து கட்டுமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து மோஸ்ட்லி எதனால சிலிகேட்ஸ்னால. அதுக்கு எக்ஸாம்பிள் கிரானைட், ஸ்லேட்டு, பிரிக்ஸ் அண்டு சிமெண்ட். செங்கல், சிமெண்ட்டு, கிரானைட்னா வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கல், ஸ்லேட்னா நம்ம சின்ன பிள்ளைங்க எழுதக்கூடிய பலகை, இந்த பலகை, இது எல்லாமே எதனால ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா சிலிகேட்ஸ். செராமிக்ஸ் அண்டு கிளாஸ் ஆர் ஆல்சோ சிலிகேட்ஸ். அதுக்கப்புறம் பீங்கான், இந்த செராமிக்ஸ், இந்த மண்பாண்டங்கள், அதாவது ஹார்டாக இருக்கும் ஆனால் வந்து கீழே விழுந்தால் உடையக்கூடிய அந்த தன்மையில் இருக்கிறது தான் செராமிக்ஸ். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள்லாம் எதனால ஆனதுன்னா சிலிகேட்ஸ். ஓகே, தென் ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன், சிலிகேட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு பை ஃபியூசிங் அண்ட் அல்கலி மெட்டல் ஆஃப் கார்பனேட். அதாவது அல்கலி மெட்டல். வாட் ஆர் அல்கலி மெட்டல்? ஃபஸ்ட்டு குரூப் எலிமெண்ட்ஸ். வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ்? ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இதுதான் அல்கலி மெட்டல்ஸ். ஸோ இந்த அல்கலி மெட்டல் வந்து என்ன ஃபார்மில் இருக்கணும்? கார்போனேட் ஃபார்ம். ஸோ Na2CO3. ஸோ அல்கலி மெட்டல் கார்போனேட், அதுக்கு பதிலாக சாண்டை ஃபியூஸ் பண்ணி வந்து எலக்ட்ரிக் ஃபர்னஸ் அட் அபவுட் 1400 டிகிரி செல்சியஸ். ஸோ ஒரு மின் உலை, அந்த எலக்ட்ரிக் ஃபர்னஸில் மின் உலையில் வச்சு வந்து சோடியம் கார்பனேட் கூட சாண்டையும் ஃபியூஸ் பண்ணி 1400 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு கிடைக்குது. இதை ஃபர்தராக திரும்பியும் சிலிக்கான் டை ஆக்சைடு கூட வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா சோடியம் சிலிக்கேட் வந்து வந்து சோடியம் ஆர்த்தோசிலிக்கேட் கிடைக்குது. சோடியம் NaOSiO4, சோடியம் ஆர்த்தோசிலிக்கேட்ஸ் கிடைக்குது. த மெஜாரிட்டி ஆஃப் த சிலிக்கேட் மினரல்ஸ் ஆர் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மோஸ்ட்லி கிடைக்கக்கூடிய எல்லா சிலிக்கேட் மினரல்ஸும் எப்படி இருக்குன்னா வெரி இன்சாலிபிள். ஸோ கரையாது, எதுலேயுமே சாலிபிள் ஆகாது. பிகாஸ் எதனால அது வந்து இன்சாலிபிள்னு சொல்கிறோன்னா பிகாஸ் தே ஹாவ் அண்ட் இன்ஃபைனைட் அயானிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிகாஸ் ஆஃப் த கிரேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த SiO. அந்த சிலிக்கானுக்கும் ஆக்சிஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்டு, தென் இன்ஃபைனைட் அயானிக் ஸ்ட்ரக்சர், இந்த 2 ரீசன்னால தான் மோஸ்ட் ஆஃப் த சிலிகேட் மினரல்ஸ் வந்து இன்சாலிபிள். அடுத்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ். வந்து சிலிகேட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்படிலாம் எந்த மாதிரிலாம் வந்து நம்ம சிலிகேட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்தோசிலிகேட்ஸ். ஆர்த்தோசிலிகேட்ஸோட அனதர் நேம் வந்து படிச்சுக்கணும். இப்போ 2 நேம் வந்து இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஆர்த்தோசிலிகேட்ஸ் கொடுத்து இதோட இன்னொரு நேம் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு அனதர் நேம் ஆஃப் ஆர்த்தோசிலிகேட்ஸ்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 நேமும் கிளியராக படிச்சுக்கோங்க. ஆர்த்தோசிலிகேட்ஸோட அனதர் நேம் வந்து நேசோசிலிகேட்ஸ். Minerals contain discrete SiO4 4- silicate.
வந்து டெட்ராஹீட்ரா. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, மினரல்ஸ் வந்து இப்போ சிலிக்கேட்ஸ் மினரல்னால் அது வந்து வேறு வேறு இதில் கிடைக்கும். SiO4 மட்டும்தான் கிடைக்கணும்னு இல்லை. SiO3 அந்த மாதிரி கிடைக்கலாம். அடுத்து SiO3 2- அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ வெவ்வேறு வந்து சிலிக்கேட்ஸ் தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கிடைக்கும். அதான் இந்த மினரல்ஸ் கண்டெயின் டிஸ்க்ரீட் SiO4 இது இப்போ நம்ம இதில் பார்க்குறது SiO4 டெட்ராஹெட்ரல் ஃபார்மில் கிடைக்குது. அண்ட் that is they share no corners. இதில் வந்து எந்த ஒரு கார்னர்ஸுமே கிடையாது. ஒரு சிலிக்கான் அதை சுற்றி 4 ஆக்சிஜன் ஆட்டம் டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அதான் இது இந்த ஒரு சிலிக்கான், அதை சுற்றி இந்த 4 இருக்குது. அதான் SiO4 எத்தனை இந்த அயன் இருக்குது 4- வந்து டெட்ராஹெட்ரா ஸ்ட்ரக்சர். அடுத்து இல்லை ஒரு இதுலேயுமே கார்னர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தே ஹாவ் த ஃபார்முலா. இதோட ஃபார்முலா எப்படி இருக்கலாம்னா, ஒரு மெட்டல் இருந்துச்சுன்னா அது வந்து 2 டைம்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 இருக்கும். அதே மாதிரி SiO4 இருக்கும். அதாவது ஆர்த்தோசிலிகேட்னாலே SiO4 அது அதோட ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, அதான் இதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ ஆர்த்தோசிலிகேட்டோட ஜென்ரல் ஃபார்முலா SiO4 அந்த மாதிரி அந்த மெட்டல் வந்து 2 டைம்ஸ் இருக்கும். அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2. அடுத்து மெட்டல் என்னென்ன மெட்டல்லாம் இருக்கலாம்னா பெரிலியம், மெக்னீசியம், அயான், மேங்கனீஸ், ஜிங்க். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜிங்கை வச்சு அந்த SiO4 அந்த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியது SiO4 வந்து ஜிங்க் வச்சு வந்தால் அது வந்து வில்லிமைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பெரிலியம் வந்து வந்துச்சுன்னா அது வந்து ஃபீனசைட். அடுத்து வந்து மெக்னீசியம் வச்சு இந்த மெக்னீசியம் சிலிக்கேட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபாஸ்டரைட். அப்போது ஜிங்க் வந்துச்சுன்னா வில்லமைட், பெரிலியம் வந்துச்சுன்னா ஃபீனசைட், அடுத்து மெக்னீசியம் வந்துச்சுன்னா ஃபாஸ்டரைட். அடுத்து வில்லமைட்டும் ஃபீனசைட்டும் அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4. இதே ஃபாஸ்டரைட்டோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. ஜிர்கோன்னா ஜிர்கோனியம் இருக்குது. அப்போது அது வந்து சிர்கானோட ஃபார்மில் ZrSiO4 அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8. அப்போ இதுவும் படித்து வச்சுக்கணும். கோஆர்டினேஷன் நம்பர் 4 வர்றது என்னன்னு சூஸில் கேட்பாங்க. ஸோ இதுவும் கிளியராக பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து ஆப்ஷனில் மாறி வந்துட்டு இதில் எது ஆர்த்தோசிலிகேட்ஸ்ன்னு கேட்டால் அது கிளியராக தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் நேம் தராமல் அதோட ஃபார்முலா தந்துருப்பாங்க. அப்போ அதுவும் கிளியராக தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஆர்த்தோசிலிகேட்ஸ்னு அதோட ஃபார்முலா வந்து SiO4 கண்டிப்பாக இருந்தாலே அது ஆர்த்தோசிலிகேட்ஸ். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இது வந்து சிலிக்கேட்னா அது ரவுண்டு, அதை சுற்றி 4 ஆக்சிஜன் 1, இது 2, இது 3, உள்ளே ஒன்று இருக்குது 4. இது வந்து பேக் சைடில் வரும். அந்த பேக் சைடில் இந்த 4. ஓகே, அடுத்து இதுதான் ஆர்த்தோசிலிகேட்ஸ். அனதர் நேம் வந்து நேசோசிலிகேட்ஸ். அது வந்து அடுத்து பார்க்குறது வந்து பைரோசிலிகேட்ஸோட இன்னொரு நேம் வந்து ஜோரோசிலிகேட் அல்லது டைசிலிகேட்ஸ். இதில் வந்து 2 டெட்ராஹெட்ரல், இது ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், இது ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், இது ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். 2 டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் ஆர் ஜாயின். ரெண்டையும் ஜாயின் பண்ணுது. எதனால ஜாயின் பண்ணுது? ஒரு ஆக்சிஜன்னால் இந்த ரெண்டும் ஷேர் பண்ணால் தான். பை ஷேரிங் த ஆக்சிஜன் அட் ஒரு கார்னரில் ஜாயின் பண்ணுது. கிவிங் 2 யூனிட், ஒரு யூனிட், 2 யூனிட் ஒரு ஆக்சிஜனை வந்து நல்லா ஜாயின் பண்ணி ஆக்சிஜனோட ஒரு கார்னரில் வந்து ஜாயின் பண்ணுது. ஓகே, ஸோ அதோட இது வந்து இதோட ஜென்ரல் ஃபார்முலா Si2O7 6-. ஏன்னா இதில் இது ஒரு வந்து இது என்னன்னு சொல்கிறோம், சிலிக்கேட். இது ஒரு சிலிக்கேட். எத்தனை சிலிக்கேட் இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ Si2. ஆக்சிஜன் பார்த்தோன்னா 1 2 3 4 5 6. அடுத்து இந்த இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது 1 2 3 4 5 6 7. அதனால் ஆக்சிஜன் எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 6. ஸோ டோட்டலாக 6-. ஓகே, இதான் இதோட ஜென்ரல் ஃபார்முலா. இதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா தோர்டிவிடைட் அதில் வந்து ஸ்காண்டியம் இருக்குது. ஸோ தோர்டிவிடைட்
அந்த ஸ்காண்டியம், அடுத்து SiO2 Si2O7. இது வந்து இதோட ஜென்ரல் ஃபார்ம். அடுத்து ஹெமிமார்பைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தோர்டிவிடைட், அடுத்து ஹெமிமார்பைட்னா ஜிங்க் வரணும், அதில் ஒரு ஹைட்ராக்சில் குரூப்பும் இருக்கணும். ஓகேவா? அதே தோர்டிவிடைட்னா ஸ்காண்டியம் வரணும். அதாவது இப்படி ஞாபகம் வச்சுங்க, தோட்டினா எஸ்ஸுக்கு அடுத்து தான் டி வரணும். அப்போது தோர்டிவிடைட்னு வந்தால் ஸ்காண்டியம், ஹெமிமார்பைட்னு வந்தால் சிங்க்கும் வரணும், ஹைட்ராக்சில் குரூப்பும் வரணும். ஓகேவா? இதுதான் இதோட எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பைரோசிலிகேட்ஸ். அடுத்து cyclic silicatesனா if two oxygen atom per tetrahedron அதாவது ஒரு டெட்ராஹீட்ரனில் உள்ள 2 ஆக்சிஜன் ஆட்டம் ஷேர்டு 2 ரிங் ஸ்ட்ரக்சர், அதாவது இதில் வந்து இது ஷேர் பண்ணி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, 2 ஆக்சிஜன் ஆட்டம், இது ஒரு இப்போ இந்த டெட்ராஹீட்ரல் எடுத்துட்டோன்னா இதில் உள்ள 2 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஷேர் பண்ணி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி இப்போ இதை எடுத்துட்டோன்னா இதில் உள்ள 2, இதை எடுத்துட்டோன்னா இந்த ட்ரையாங்கிளில் இதில் உள்ள 2. ஓகே, ஸோ அப்படி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது, அதுதான் சைக்ளிக். இதோட சைக்ளிக்னு சொல்லலாம், அல்லட்டா வந்து சைக்ளோசிலிகேட்ஸ்னு சொல்லலாம். சைக்ளோசிலிகேட்ஸ் அல்லனா ரிங் சிலிகேட்ஸ் இது எல்லாமே சேம் தான். ஓகே, அடுத்து சைக்ளிக் சிலிகேட்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து இது எத்தனை சிலிகேட்ஸ் இருக்குது, 1 2 3. அப்போ எஸ் 3 டைம்ஸ் இருக்குது. நீங்கள் ஆக்சிஜன் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அப்போ O9 இன்னும் மைனஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6. அப்போ 6 மைனஸ். இதுதான் இதோட ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, தென் இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் சைக்ளிக் அயான் Si3O9 6 மைனஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து வொலஸ்டோனைட், அது வந்து கால்சியம் வந்து இருக்குது. அதே பெனிட்டோயிட்னா பேரியமும் வந்து டைட்டானியமும் இருக்குது. பெரில், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரில் வந்து நிறையா கொஸ்டின்ஸில் கற்றுக்காங்க. பெரில்னு நம்ம எழுதுறோமா, அப்போ அதில் பெரிலியமும் இருக்குது, எல்னு முடியறதுனால அலுமினியமும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரியம் அலுமினியம் அதோட ஜென்ரல் ஃபார்முலா. இது வந்து 6 காமனாக இருந்தால் Si3O6 எழுதிக்கலாம். அதான் 6 எடுக்கல, 2 காமனாக எடுத்துக்கணும். 2னா Si3O9 அதுதான். ஓகே, அப்போ இது எல்லாமே சேம் தான். வந்து ஃபஸ்ட்டு வொலஸ்டோனைட்னு Ca3Si3O9, அடுத்து பெனிட்டோயிட்னா பேரியம் டைட்டானியம் Si3O9, பெரிலியம், இந்த பெரில்னா பெரிலியம் Be3Al2 Si6O18. அடுத்தது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னென்னா எமரல்டுனா என்ன அப்படின்னா வந்து டைமண்ட் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து வந்து இம்பார்ட்டண்டானது என்னென்னா எமரல்டு தான். அது வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய வந்து ஒரு காம்பவுண்ட். இந்த எமரல்டுனா அதோட ஃபார்முலாவில் வந்து பெரில் இருக்குல்ல, அதே ஃபார்முலா தான். ஆனால் அதில் 1.1லேருந்து 2% வந்து குரோமியம் இருக்கும். அந்த குரோமியம் தான் அதுக்கு வந்து க்ரீன் கலரே கொடுக்குது. எதுக்கு, எமரல்டுக்கு. ஸோ அப்போ எமரல்டும் பெரிலும் சேம் ஃபார்முலா தான். பட் ஒன் கண்டிஷன், த எமரல்டு வந்து கண்டெய்ன்ஸ் 1 to 2% குரோமியம். அந்த குரோமியம் தான் அதுக்கு என்ன கொடுக்குது, ஸ்ட்ராங் க்ரீன் கலரை கொடுக்குது. ஓகே, ஸோ அப்போது வந்து நம்ம இப்போ டைமண்ட் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி சொல்கிறோம்ல, அதே மாதிரி எமரல்டும் ஒரு ஸ்டோன் தான், அதோட கலர் வந்து க்ரீன் கலர். அதுக்கு க்ரீன் கலரை கொடுக்குறது என்னது, 1 to 2% ஆஃப் குரோமியம். ஓகே, ஸோ அப்போ இது சைக்ளிக் ஃபார்மில் இருக்கிறனால தான் இதை சைக்ளிக் சிலிகேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து செயின் சிலிகேட்ஸ். என்னது, செயின் சிலிகேட்ஸோட அனதர் நேம் வந்து பைரோசின்ஸ். Chain silicates are formed by the sharing of oxygen atom. அதாவது
இது ஆக்சிஜன் ஆட்டம் இன் 2 கார்னர். அதாவது இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த டெட்ராஹெட்ரல். இந்த டெட்ராஹெட்ரலில் 2 இந்த கார்னரில் ஆக்சிஜன் ஆட்டம் வந்து டொனேட் ஷேர் பண்ணி அதான் இந்த செயின் சிலிகேட்ஸ் ஆர் ஃபார்ம். எப்படி ஃபார்ம் ஆகும்? ஷேரிங் ஆஃப் த ஆக்சிஜன் ஆட்டம் ஆன் 2 கார்னர்ஸ் ஆஃப் ஒவ்வொரு டெட்ராஹெட்ரனில் 2 கார்னரில் உள்ள ஆக்சிஜன் வந்து ஷேர் பண்ணுறதுனால தான் இந்த செயின் சிலிகேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த டெட்ராஹெட்ரன் எடுத்துட்டோம்னா இந்த இதில் உள்ள 2 கார்னரில் உள்ள ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஷேர் பண்ணுறதுனால தான் இந்த செயின் சிலிகேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஜென்ரல் ஃபார்முலா வந்து இப்போ 1 எடுத்துட்டோம். இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம்னா இதில் ஒரு சிலிக்கேட் SI எத்தனை இருக்குது? 1 2 3 அடுத்து இதோட ஒரு மைனஸ், இங்கே உள்ள ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ 2 மைனஸ் SiO3 2 மைனஸ். அதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்முலா. அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இது இம்பார்ட்டன்ட். ஸ்போடுமின்னா லித்தியம் அலுமினியம். இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. SiO3 ட்வைஸ். ஸோ ஸ்போடுமின்னா லித்தியமும் அலுமினியமும் இருக்குது. அடுத்து என்ஸ்டடைட்னா மெக்னீசியம் Mg2SiO3 ட்வைஸ். அடுத்து டயாப்சைட்னா கால்சியம் மெக்னீசியம் SiO3 ட்வைஸ். ஸோ ஸ்போடுமின், என்ஸ்டடைட், அடுத்து டயாப்சைட். அடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா டபுள் செயின் கேன் பி ஃபார்ம்டு. டபுள் செயின் வந்து ஃபார்ம் ஆகும் எப்போனா வென் 2 சிம்பிள் செயின். அதாவது இப்போ தான் நம்ம இது பார்த்தோம், இதுதான் ஒரு செயின் சிலிகேட்ஸ். அந்த செயின் சிலிகேட்டில் உள்ள 2 செயின் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது, அதாவது இது ஒரு செயினும் இது ஒரு செயின், இது ஒரு செயின், 2 செயின் சிலிகேட்ஸும் இது ஒன்று வந்து ஜாயின் பண்ணும்போது அதோட ஆக்சிஜன் வந்து ஷேர் பண்ணி நமக்கு வந்து டபுள் செயின் சிலிகேட்ஸை ஃபார்ம் பண்ணுது. தீஸ் மினரல்ஸ், அதாவது டபுள் செயின் சிலிகேட்ஸோட இன்னொரு நேம் தான் ஆம்பிபோல்ஸ். இது இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது கேட்கலாம். டபுள் செயினோட அனதர் நேம் என்னது? ஆம்பிபோல்ஸ். அதோட ஃபார்முலா என்னென்னா இப்போ இந்த இவ்வளோத்தையும் வச்சுக்கோங்க. 3 1 2 3. இப்போ ஆம்பிபோல்ஸ். இந்த ஆம்பிபோல்ஸ்னால் இதை வந்துட்டு எடுக்க முடியாது. ஆம்பிபோல்ஸ்னால் இது அதோட ஸ்ட்ரக்சர். 2 செயின் சிலிகேட்ஸ் வந்து ஆக்சிஜனை ஷேர் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணுறது தான் ஆம்பிபோல்ஸ். அப்போது இந்த ஆம்பிபோல்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து Si2O5n டைம்ஸ் 2n மைனஸ். அடுத்து Si4. இப்போ 2 என்ன இது ஒன்று, Si2 2 சிலிக்கான், வந்து O5, இங்கே ஒரு ஆக்சிஜன், இதுக்கு ஒன்று. அப்போ O மைனஸ் O5 1 2 3 4 5 O5. அடுத்து இதில் ஒரு ஆக்சிஜன், இது ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ். ஸோ 2 மைனஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுதான் Si4 O11 n டைம்ஸ் 6n பவரில் 6n மைனஸ். இதுதான் ஆம்பிபோல்ஸ். அடுத்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரிமோலைட்னா கால்சியமும் மெக்னீசியமும் இருக்கும். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு நம்மளே இதுக்குன்னா இந்த க்ளூ, இது ஒரு க்ளூ வச்சு படிக்கணும். ட்ரிமோலைட்னா இதுதான் வரும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ கால்சியம் மெக்னீசியம் Ca2Mg5 Si4 O11 n2 டைம்ஸ் OH ட்வைஸ். அதாவது ஆம்பிபோல்ஸ், இது ஒரு கண்டிஷன் என்னென்னா ஆம்பிபோல்ஸ் ஆல்வேஸ் கண்டெயின் ஹைட்ராக்சில் குரூப். ஸோ இப்போ நமக்கு ஒரு மேட்ச்சில் தந்து ஆம்பிபோல்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதில் OH இருந்தால் அந்த குரூப் நம்ம ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுதான் ஆம்பிபோல்ஸ். பிகாஸ் ஆம்பிபோல்ஸ் ஆல்வேஸ் கண்டெயின் ஹைட்ராக்சில் குரூப் விச் ஆர் அட்டாச்ட் டு த மெட்டல் ஆட்டம். அது ஒரு மெட்டல் ஆட்டம்கள் இருக்கும். அதான் இங்கேயே நம்ம பார்க்குறோம்ல, அந்த கால்சியம் மெக்னீசியம் ட்ரிமோலைட்லேயும் இங்கே ஒரு OH2 இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்டிடோலைட்லேயும் ஒரு OH இருக்குது. இந்த OH மெட்டல் கூட ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்டிடோலைட்டில் 3 மெட்டல் சோடியம், அயன் 2 இந்த +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் இருக்குது, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் கிறிஸ்டிடோலைட். இது இந்த ஆம்பிபோல்ஸ், அதாவது டபுள் செயின் சிலிகேட்ஸோட டயக்ராம்.
ஓகே, இது வந்து 2 செயின், இது ஒரு செயின், இது இன்னொரு செயின், 2 செயின் சிலிக்கேட்ஸ் வந்து ஃபார்ம் வந்து இந்த ஆக்சிஜனை ஷேர் பண்ணி ஃபார்ம் ஆகுறது தான் டபுள் செயின் சிலிக்கேட்ஸ். இதோட இன்னொரு நேம் வந்து ஆம்பிபோல்ஸ். அடுத்து சீட் சிலிக்கேட்ஸ். சீட் சிலிக்கேட்ஸோட இன்னொரு நேம் என்னன்னா பைலோசிலிக்கேட்ஸ். இது பைலோசிலிக்கேட்ஸ். இதில் வந்து SiO4, இந்த SiO4 சிலிக்கேட்ஸ் யூனிட்ஸ் ஆர் 3 கார்னர்ஸ். அதாவது அதோட 3 கார்னர்லேயுமே 3 கார்னர்ஸ் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன்ஃபைனைட் 2D ஷீட். அதாவது இந்த ஷீட்னாலே அதில் வந்து 2D ஸ்ட்ரக்சர், அதாவது 2 டைமென்ஷனல் ஷீட். அதான் SiO4 யூனிட் சார் 3 கார்னர்ஸ். இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். 3 கார்னரில் உள்ள ஆக்சிஜனும் எலக்ட்ரானை ஷேர் பண்ணி ஃபார்ம் பண்ணுறது தான் சீட் சிலிக்கேட்ஸ். அப்போ அது வந்து பார்க்கும்போது ஒரு 2 டைமென்ஷனல் ஷீட்டு மாதிரி இருக்குது. அதோட ஃபார்முலா வந்து Si2O5n n டைம்ஸ் இருக்கலாம். அது வந்து எத்தனை டைம்ஸ்னாலும் இருக்கலாம். தென் பவரில் 2n-. அடுத்து கிளே மினரல்ஸ். வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்குறோம். வந்து சீட் சிலிக்கேட்ஸுக்கு கிளே மினரல்ஸ். அதோட வந்து என்னென்ன கிளே மினரல்ஸ் அப்படின்னா வந்து காலினைட், அடுத்து பைரோபைலைட், டால்க் இம்பார்ட்டன்ட். டால்க் வந்து அப்போ எப்படி 2D, அதாவது 2Dனா ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர். அப்போ ஷீட் சிலிக்கேட்ஸ். அப்போ வந்து வந்து காலினைட், அடுத்து பைரோபைலைட், டால்க். அடுத்து கயோலினைட், பைரோபைலைட், டால்க். இது வந்து கிளே மினரல்ஸ். இது எதுக்குள்ள வந்து ஷீட் சிலிக்கேட்ஸ். தென் ஒயிட் அஸ்பெஸ்டாஸ். இதில் வந்து கிரைசோடைல், பயோடைட். அடுத்து மைக்காஸும் இம்பார்ட்டன்ட். மைக்காஸ், டால்க்கு இதெல்லாம் எதோட எக்ஸாம்பிள்ஸ்னு கேட்டால் சீட் சிலிக்கேட்ஸ். மைக்காஸில் மஸ்கோவைட் அண்டு மார்கரைட். அடுத்து மாரிலோனைட்ஸ். இது வந்து ஃபுல்லஸ், எர்த்து. அடுத்து பென்டோனைட், வெர்மிகுலைட் இதெல்லாம் வந்து சீட் சிலிக்கேட்ஸோட எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளே ஃபார்முலாவை எழுதி பார்க்கணும். அப்படின்னா நல்லா கிளியராக ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது சீட் சிலிக்கேட்ஸில் வந்து டால்க் வந்து அது சீட் சிலிக்கேட்ஸ். அது மாதிரி ஒயிட் அஸ்பெஸ்டாஸ், மைக்காஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சீட் சிலிக்கேட்ஸ். சீட் சிலிக்கேட்ஸ்னால் 3 ஆக்சிஜன், அதாவது 3 கார்னருமே ஆக்சிஜனை ஷேர் பண்ணி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து சீட் சிலிக்கேட்ஸ். அதோட ஜென்ரல் ஃபார்முலா Si2O5n டைம்ஸ் 2n-. அதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்ம். அடுத்து இது பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஷீட் சிலிக்கேட். வந்து பார்க்கும்போது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு 3 சைடில் உள்ள ஆக்சிஜன் ஷேர் பண்ணி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சீட் சிலிக்கேட்ஸ். நெக்ஸ்ட்டு 3 டைமென்ஷனல் சிலிக்கேட்ஸ். 3 டைமென்ஷனல் சிலிக்கேட்ஸ்னால் வந்து அதோட 4 கார்னர்ஸ்லேயும், அதாவது இது ஒரு சிலிக்கேட்ஸ்னால் இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இதோட 3Dலேயே ஒரு ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அதோட 4 சைட்லேயும் ஆக்சிஜன் வந்து இந்த ஷேர் பண்ணி ஃபார்ம் ஆகுறது SiO4. இந்த SiO4ல் 4 கார்னர்லேயுமே டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அதர் ஆக்சிஜனுமே ஷேர் பண்ணி ஃபார்ம் ஆகுறது தான் 3D சிலிக்கேட்ஸ். 3 டைமென்ஷனலில் இருக்கும். ஓகே, அதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து SiO2. இப்போ SiO2ன்னு வந்து அது 3 டைமென்ஷனல் சிலிக்கேட்ஸில் உள்ளது. அப்போ இப்போ என்ன பார்க்குறோன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3D சிலிக்கேட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா குவார்ட்ஸ், அடுத்து ட்ரிடிமைட், அடுத்து கிறிஸ்டோபலைட்ஸ். ஸோ 3 எக்ஸாம்பிள்ஸ்: குவார்ட்ஸ், ட்ரிடிமைட், கிறிஸ்டோபலைட்ஸ். ரீப்ளேசிங் 1/4 ஆஃப் த SiO4+ அதாவது SiO2வில் உள்ள வந்து இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒரு Si4+ ஒரு லேஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அலுமினியம் 3+ ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? AlSi3O8- கிடைக்கும். ஓகே, ஸோ அப்படி கிடைச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜியோலைட்.
சியோலைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து சிலிகேட்ஸில் வந்து ஒரு வந்து பாதி கூட இல்லை, கால் வாசி இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அலுமினியத்தை ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது இந்த ஃபார்முலா. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் ஜியோலைட்ஸ். ஸோ அப்போ ஜியோலைட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா ஃபெல்ஸ்பார். இது இம்பார்ட்டன்ட். ஃபெல்ஸ்பார் அது வந்து கண்டிப்பாக அலுமினியம் இருக்கணும். ஏன்னா அலுமினியத்தை வந்து சிலிகேட்ஸ்லேருந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி தான் அலுமினியத்தை சேர்த்துக்கணும். கண்டிப்பாக இப்போ அலுமினியம் இருக்கணும். ஃபெல்ஸ்பார், ஜியோலைட்ஸ், அல்ட்ராமரைன்ஸ். அப்போ KAlSi2O8 தென் NaAl. இது வந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜியோலைட்டோட ஃபார்முலா NaAlSi2O6 தென் பாயிண்ட் மாலிகுல் ஆஃப் வாட்டர். Then ultramarines Na8AlSiO4 6 times S2. So the feldspar are the most important. இதில் வந்து feldspar-ங்கிறது most important rock forming minerals. ராக்கை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் தான் ஃபெல்ஸ்பார். அண்ட் கான்ஸ்டியூட் 2/3 ஆஃப் த இக்னியஸ்னால் தீப்பொறிப்பாறை, தீயை உருவாக்கக்கூடிய பாறை. அதில் வந்து இந்த ஃபெல்ஸ்பார் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரானைட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபெல்ஸ்பார். அப்போ கிரானைட் நம்ம ஆல்ரெடி சிலிகேட்ஸ்ன்னு சொல்லணும். அந்த அதில் என்ன இருக்குன்னா ஃபெல்ஸ்பார். இந்த ஃபெல்ஸ்பார் எதில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 3D சிலிகேட்ஸ், 3 டைமென்ஷனல் உள்ளது. வித் சம் மைக்காஸ் அண்ட் குவார்ட்ஸ். இது எல்லாமே இருக்குது இந்த சிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜியோலைட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜியோலைட்ஸ்னால் அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா Zeolites have a much more open structure than feldspar. அதாவது ஃபெல்ஸ்பாரை விட வந்து ஒரு ஓப்பன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த பெரிய அதை கம்பேர் பண்ணும்போது ஜியோலைட்ஸ் தான் ஒரு பெரிய ஓப்பன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து சிலிகேட்ஸ் நம்ம எழுதும்போது அது O-, இங்கே ஒரு O- அப்படி எழுதுவோம்லாம். அந்த ஆனையான் ஸ்கெலிட்டன், அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அந்த ஆனையான், அந்த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் பெனிட்ரேட்னா அதை வந்து அட்ராக்ட் பண்ணி பை சேனல்ஸ். இது வந்து சேனல்ஸ் கிவிங் ஏ ஹனிகோம் லைக் ஸ்ட்ரக்சர். இது வந்து இங்கே உள்ள நெகட்டிவ் ஆனையான் எல்லாமே அட்ராக்ட் பண்ணும்போது அது வந்து நமக்கு எப்படி கிடைக்குன்னா ஒரு ஹனிகோம், ஒரு தேன் கூடு மாடலில் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அப்போ ஜியோலைட்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னது? ஹனிகோம். The zeolites are often used as ion exchange material and as molecular sieves. அதாவது அயன் எக்ஸ்சேஞ்ச்னால் இப்போ வாட்டரில் வந்து ஒரு அயன் டிசால்வ் ஆகிருக்குன்னா அது ஒரு தேவையில்லாத அயான் அப்படின்னா இன்னொரு அயானை அதில் போடுறதுக்கு இந்த ஜியோலைட்ஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி மாலிகுலர் சீவ்ஸ்னால் இந்த சல்லடையில் நம்ம அரிப்போம்ல, அதே மாதிரி மாலிகுல்ஸ் அதை வந்து சீவ் பண்ணதுக்கு, அதாவது மாலிகுல்ஸ் அரிக்கிறதுக்கு இது பயன்படுது. The zeolites are also act as molecular sieves by absorbing molecules which are small enough to enter the cavity. இப்போ தேவையில்லாத கேவிட்டியெல்லாம் அதில் வந்துடும், நல்லது. பட் நாட் தோஸ் which are too big to enter. அப்போ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வந்து ஜியோலைட்ஸ்னால் அல்ட்ராமரைன், ஜோடாலைட், நோசியன். இது இவ்வளோ சேம் தான். Na8AlSiO4 6 times. அல்ட்ராமரைன்னா S2, ஜோடாலைட்னா Cl2, நோசியன்னா SO4. மட்டும்தான் வித்தியாசம். ஸோ திஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜியோலைட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் சிலிகேட்ஸ். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.